வெல்கம் டு அஸ்திரம் தமிழ். இப்போ வந்து ஃப்ளோக் டான்ஸஸில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோக் டான்ஸில் பார்ட் 1ல் ஹிமாச்சல் பிரதேஷ் பார்க்க போகிறோம். ஹிமாச்சல் பிரதேஷ் இதில் வந்து என்னென்ன டான்ஸஸ் இருக்குது அப்படின்னா ரக்ஷாஸ் நிர்த்யா, சாம், ராசா, சாப்லி, டாங்கி, கயங்குமாலா, தாமன், நாட்டி, ஷாண்டு இல்லைனா அது ஷாம்பு, அடுத்து ஜோரா இல்லைனா ஜோலி, ஜோரா இல்லைனா ஹாலி, இன்னொன்று ஷோலாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை டான்ஸஸ் இருக்குது. இந்த டான்ஸஸ்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கஷ்டம். எல்லா ஸ்டேட்டுக்கும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு கதை வச்சுக்கலாம். சரி, ஓகேவா? இப்போ வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு வரப்போ ஹிமாச்சல் பிரதேஷில் இந்த ரக்ஷாஸ் அப்படின்றக்கா, இந்த ரக்ஷஸை வந்து என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ரக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ரக்ஷன், விஜய் டிவியில் ரக்ஷன் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ஆங்கர். ஸோ ரக்ஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாமிங்காக நல்லா ராசா மாதிரி கிளம்பி செப்பல் போட்டுக்கிட்டு தாங்கி நடக்கிறாரு. ஓகேவா? தாங்கி நடக்கிறாரு. அப்போது கயடுலோகர் வராங்க. கயடுலோகர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் மேன் அப்படின்னா என்ன அப்படின்னா தமான் அப்படின்றத திஸ் மேன் இஸ் நாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த நாட்டி அப்படின்றத நட்டி அப்படின்னு வச்சுருக்கோம். நாட்டின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு சாம்பு கிட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? சாந்து இல்லைனா சாம்பு அப்படி வச்சுக்கோங்க. அப்படி சொல்லவும் அவங்க ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரக்ஷன் வந்து என்ன ஆயிடுறாரு, ரொம்ப ஜாலியாகிடுறாரு. அதாவது ஜோரா இல்லைனா ஜாலி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜாலி ஆகிடுறாரு. அதை கேட்ட அவங்க ஃப்ரெண்டு ஷாம்பு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புலம்புறாங்க, இவனை போய் இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு. ஸோ புலம்பு அப்படின்றத என்னது அப்படின்னா சொலம்பு. ஸோ இதுலேருந்து புலம்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இது எப்படி அப்படின்னா ரக்ஷனு சாமிங்காக நல்லா ராசா மாதிரி கிளம்பி செப்பலை போட்டுக்கிட்டு தாங்கி நடக்கிறாரு. அப்போது கயடுலோகர் என்ன வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த மேன் தான் தமான். திஸ் மேன் சொல்லிட்டோம். த மேன் இஸ் நாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாட்டி அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேர் ஷாம்பு இல்லை ஷாண்டு அப்படி வச்சுக்கிறோம். ஸோ அதுதான் இது. அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு அவங்க என்ன நடக்கிறாங்க அப்படின்னா ரக்ஷன் வந்து ரொம்ப ஜாலியாகிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டு ஷாம்பு வந்து என்ன ஆகிடுறாங்கன்னா இவனை போய் இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், ரக்ஷனு ரொம்ப சாமிங்காக ராசா மாதிரி செப்பலை போட்டுக்கிட்டு தாங்கி நடக்கிறாரு. அதை பார்த்தா கயடு த மேன் இஸ் நாட்டின்னு சொல்கிறாங்க. யாருக்கிட்டனா அவங்க ஃப்ரெண்டு ஷாம்பு இல்லைனா ஷாண்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரக்ஷன் ஜாலியாகிட்டாங்க. அதுக்கப்புறம் சாம்பு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவனை போய் இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இதுதான் இந்த ஹிமாச்சல் பிரதேஷோட ஷார்ட்கட்டு. அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து என்னென்ன டான்ஸ்னால் ரூஃப், பேண்ட் பாதர், டம்ஹால், குத், ஹிக்கட், தமாலி. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இதில் ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ரூஃபை வந்து எப்படி வச்சுக்கலாம்னா இந்த பாகிஸ்தானோட கிரிக்கெட் பிளேயர் இருக்கார்ல ஹாரிஸ் ரூஃப். ஸோ அவர் வச்சுக்கலாம். ஹாரிஸ் ரூஃப் இருக்கார்ல அவருக்கு இப்போ எப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஜாமூனையும் இன்னொன்று ஹிட்கேட் இந்த ரெண்டையுமே அவர் சாப்பிட்றாரு. என்ன சாப்பிட்றாரு? ஜாமூன் அண்டு ஹிட்கேட் இது ரெண்டையுமே சாப்பிட்றாரு. இது ரெண்டையும் அவர் எப்படி சாப்பிட்றாரு அப்படின்னா குத்த வச்சு உட்காந்து போத் ஹேண்ட்ஸில் சாப்பிட்றாரு. போத் ஹேண்ட்ஸ். இந்த போத் ஹேண்ட்ஸில் BHAND அதுதான் இந்த பிகன் பாதர். ஓகேவா? ஸோ அவர் குத்த வச்சு போத் ஹேண்டில் சாப்பிட்றாரு. அப்படி சாப்பிட்றதுனால தான் அவர் பவுலிங் போட்டால் என்ன பண்ணுறாங்கன்னா பேட்ஸ்மேனு டம்மால் நடிக்கிறாங்க. டம்ஹால், அதான் வந்து என்னதுன்னா டமாலி. ஓகேவா? என்னது ஹாரிஸ் ரூஃபு, பாகிஸ்தானோட பிளேயரு ஹாரிஸ் ரூஃப். அவர் ஜாமூனையும் ஹிட்கேட்டையும் குத்த வச்சு போத் ஹேண்ட்ஸில் சாப்பிட்றாரு. அப்படி அவர் சாப்பிட்றதுனால தான் அவர் பந்து போட்டால் ஈஸியாக பேட்ஸ்மேன்லாம் டம்மால்னு அடிச்சிடுறாங்க. சரி, ஓகேவா? இதில் இந்த ஜாமூன் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
அடுத்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஷார்ட்கட்டு தான். ஃபஸ்ட்டு ஹரியானாக்கு பார்ப்போம். ஹரியானாக்கு தான் இங்கே இருக்குது. அதில் என்னென்ன இருக்குன்னா கோரை, ஜும்ஹர், டாமால், அடுத்து மஞ்சீரா, பாக், ஹுக்கா, லூர், ஷாங், டாப். அதே மாதிரி பஞ்சாபில் வந்து என்ன இருக்குன்னா கித்தா, ஹிக்லி, ஜுமார், அடுத்து பாங்க்ரா. இந்த ஸ்பெல்லிங் இருக்குல்ல, இந்த ஜுமாரும் சரி, இங்கே இருக்க இந்த சுமார், இன்னொரு டான்ஸும் வரும். அது வந்து இன்னொன்று GHOOMARனு வரும். அது இந்த ஸ்டேட்டுக்கு வராது, வேறு ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ இந்த மூணையும் கம்பேர் பண்ணி ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, எது எது எங்கெங்கே வருதுன்னு. ஏன்னா இது போயிட்டு எக்ஸாமில் போயிட்டு இதில் எந்த ஏதாச்சும் ஒன்று கேட்டால் கூட இது இது பஞ்சாப் வருமா இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு போய் வருமானு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ அதுக்காக தான் இந்த சொன்னேன். இப்போது இதுக்கும் வந்துட்டு ஒரு கதை இருக்குது. என்ன கதை இருக்குது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கோடை இடி குமார்னு வச்சுக்கோங்க. கோடை இடி குமார், இந்த விவேக் படத்தில் ஒரு கேரக்டர் வரும், கோடை இடி குமார். உன் பேருக்கு எதுக்குப்பா கோடை இடி குமார்னு வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த காமெடி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இதில் இந்த கோடை இடி குமார் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதான் கோடை ஃபார் கோரை, கோடை இடி, ஹுமார் ஃபார் தான் குமாருக்கு தான் அந்த ஹுமார், ஓகேவா? அவன் டமால்னு இடி இடிக்கும் அப்படின்னு சொல்லி இடி இடிக்கும். அதை பார்த்து அவன் பயந்துருவான். அதை பயப்படாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா மேன்லியாக நடந்துப்பான். ஸோ அதான் மஞ்சீரா, மேன்லியாக நடந்துப்பா தான் மஞ்சீரா. அதுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, மேன்லியாக நடந்துக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னா, பகல் நேரத்திலேயே ஒன்று குகைக்குள்ளே போய் உட்காருவான், அதான் ஹுகா. இல்லை அப்படின்னா இந்த லூர், அதில் இந்த ஓஆர் லாஸ்ட்டில் இருக்க இந்த ஓஆரை மட்டும் கழட்டி எடுத்துருங்க. ஒன்று பகல் நேரத்தில் குகையில் உட்காருவான், இல்லை அப்படின்னா ஆர் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஷாங் பாடுவான். ஷாங் எப்படி பாடுவான், ரொம்ப டீப்பாக பாடுவான், ஸோ அதான் டேப், ரொம்ப டீப்பாக பாடுவான், ஸோ அதான் டேப், ஓகேவா? இது என்ன கதை திருப்பி சொல்கிறேன். கோடை இடி குமார், ஓகேவா? அந்த கோடை இடி குமார் வந்து அதான் கோரை ஹுமார். அவன் டமால்னு இடி இடிக்கும் அப்படின்னு நினச்சி பயப்படுவான். ஸோ அதனால் மேன்லியாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பான். அதனால என்ன பண்ணுவான்னா பகல் நேரத்தில், அதான் பகல் நேரத்தில் ஒன்று குகையில் உட்காருவான், அல்லது லூரில் ஓஆர் அல்லது ஆர் சாங் பாடுவான். எப்படின்னா ரொம்ப டீப்பாக பாடுவான், சரியா? இதை பார்த்துட்டு இருந்த ஒரு சித்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சித்தர், அதான் ஹித்தா, இதில் சித்தான்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இதை பார்த்துட்டு இருந்த ஒரு சித்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவனோட பயத்தை பஞ்சாக ஆக்கணும், அதான் பஞ்சாப், இவன் பயத்தை பஞ்சாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக இவன் பேர் என்ன பண்ணுறாரு, கோடைகிடி குமார்ன்ற பேர் என்ன மாற்றிடுறாருன்னா கீ குமார் அப்படின்னு மாற்றிடுறாரு. அதாவது கொக்கி குமார் அப்படின்ற மாதிரி ஹீ குமார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறாரு. மாற்றி அவன் என்ன பண்ணுறாரு, பாங்க்ரா ஷாங்குக்கு டான்ஸ் ஆட வைக்கிறார், ஓகேவா? இப்போ என்ன கதை, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரெண்டும் சேர்ந்து தான் வரும். அதில் வந்து கோடை இடி குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், ஸோ ஹோரை குமார், ஓகேவா? அவன் என்ன பண்ணுவான்னா டமால் இடி இடிச்சா பயந்துருவான். அந்த நேரத்தில் மேன்லியாக அவன் பிஹேவ் பண்ணணுன்றதுக்காக பகல் நேரத்தில் ஒன்று குகையில் போய் உட்காருவான், ஆர் இந்த லூர் தான் ஆர், இல்லை அப்படின்னா ஷாங் பாடுவான், எப்படின்னா ரொம்ப டீப்பாக பாடுவான், சரியா? இதை பார்த்துட்டு இருந்த ஒரு சித்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவனோட பேரை மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு கொக்கி குமார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டார். அந்த கீன்னு இருக்கா, ஸோ இங்கே கீன்னு இருக்கு, இங்கே கீ அப்படின்னு இருக்கனால கொக்கின்னு வச்சுக்கோங்க. கொக்கி குமார்னு மாற்றி அவனை பாங்க்ரா பாட்டுக்கு டான்ஸ் ஆட வச்சிடுறாரு. அதோட அவன் பயமும் போயிடுது, அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து குஜராத் அப்படின்னா இந்த ராத்துன்னு வருதா, ஸோ ராத்திரி, ஸோ நைட் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ராத்திரி நைட் டைம், ஓகே. நைட் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹூடோ அப்படின்றக்கா, அது லூடோ, சரியா? லூடோ விளையாண்டுக்கிட்டு, இந்த ரெண்டுத்துக்குமே ஒன்று தான், லூடோ விளையாண்டுக்கிட்டு இந்த லாசியா அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸில் ஃபீமேல் கேரக்டரை குறிக்கும். அதை இந்த குஜராத்தோட ஃப்ளோக் டான்ஸோட வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? சரி, இந்த லாசியா அப்படின்ற பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தண்டமாக உட்காந்துக்கிட்டு நைட்டு டிஃபன் பண்ணாமல், ஏன்னா நைட் டைமில் டிஃபன் சொல்லுவாங்கள்ல, ஸோ டிஃபன் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க ஃபாதர் வந்துடுறாரு. இந்த ஃபாதர் அப்படின்றத என்னதுன்னா ஃபாதர் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாதர் அப்பா வந்துட்டு கர்ப்பான்னு கத்துறாரு. கர்ப்பா அப்படின்னா என்னென்னா பசின்னு அர்த்தம். இந்த வடிவேலு ஒரு படத்தில், சுந்தரா ட்ராவல்ஸ் படத்தில் சொல்லுவார், உங்கள் ஊரில் பசிக்கு பேர் கர்ப்பமா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ அதுதான் கர்ப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பசின்னு கத்துறாரு.
கத்திட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கோவத்தில் லாசியாவை மாட்டடி அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பாவை வராங்க. பாவை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, போராசா அப்படின்னு சொல்கிறாங்க. போராசாவை தான் எனக்குள்ளே கோப் ராஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். போராசா போயிட்டு சித்தி வீட்டில் டிஃபன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன கதை அப்படின்னா, குஜராத்துனாலே ராத்திரி, ஸோ நைட் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் லாசியா என்ன பண்ணுறாங்க, லூடோ கேம் விளையாடுறாங்க. ஸோ அதான் ஹூடோ. ஓகேவா? லூடோ கேம் விளையாண்டுட்டு தண்டமாக விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால டிஃபன் பண்ண மறந்துட்டாங்க. அதான் டிப்பானி. அதை பார்த்து அவங்க ஃபாதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கடுப்பில் பசியில் கர்ப்பான்னு கத்துறாரு. கர்ப்பா அப்படின்னா என்ன, பசி. அப்படி கத்திட்டு கடுப்பில் அவங்கள மாட்டடி அடிச்சிடுறாங்க. சரியா? அதான் மட்காடி, அதை மாட்டு அடின்னு நம்ம வச்சுக்கிறோம். மாட்டடி அடிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா பாவை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போராசா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அதான் வந்து என்னதுன்னா கோப் ராஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? போயிட்டு சித்தி வீட்டிலையாவது டிஃபன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து ராஜஸ்தான். இந்த ராஜஸ்தானில் வந்து என்ன அப்படின்னா, ராஜஸ்தானில் ராஜா, ஸோ ராஜா கங்காதர், இல்லைன்னா ராஜா கங்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. கங்கான்ற ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுசி அப்படின்ற பொண்ணுக்கு என்ன பண்ணுறாருன்னா தாலி கட்டுறாரு. ஓகேவா? தாலி கட்டிட்டு எல்லார் கால்லையும் விழுகிறாரு. கையிலையும் விழுகிறாரு. அதான் கையல்னு இருக்கா, ஸோ அதை கைன்னு வச்சுக்கோங்க. அப்படி விழுகிறாரு. அதை பார்த்துட்டு சுசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி பூமர் மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே ஹூமர். நான் சொன்னேன்னா அந்த ஸ்பெல்லிங்கு GHOOMAR. அது எங்கே வருது அப்படின்னா ராஜஸ்தானுக்கு வருது. ஓகே, திருப்பி சொல்கிற ஷார்ட்கட்டு. ராஜா கங்கான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சுசின்ற பொண்ணுக்கு தாலியை கட்டுறாரு. தாலியை கட்டிட்டு சந்தோஷத்தில் எல்லாரோட கால்லையும் கையிலையும் விழுகிறாரு. அந்த கால் தான் வந்து என்னென்னா கல்பேலியா, கை தான் வந்து என்னென்னா கயல். ஓகேவா? அதை பார்த்துட்டு சுசி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பூமர் மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதான் ராஜஸ்தானுக்கு ஷார்ட்கட். ஓகே, இப்போது உத்தரகாண்டில் இருக்க டான்ஸஸ் பார்க்க போகிறோம். இப்போ உத்தரகாண்டில் இந்த ஹேண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க உத்தரகாண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே ஜோராக ஹோலி கொண்டாடுறாங்க. ஹோலி கொண்டாடுறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான், கையில் செப்பலை மாட்டிக்கிட்டான். ஹேண்டு, ஸோ அதான் கை. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹேண்டு. அதை கையில் செப்பல் மாட்டிக்கிறான். செப்பலை மாட்டிக்கிட்டு தாண்டி விளையாடுறான். ஸோ அதான் தாண்டி. அப்போ என்ன சொல்கிறாங்க, டேய் தடியா செப்பலை கழட்டிட்டு விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் சரின்னு கேட்டுக்கிறான். இதுதான் வந்து என்னதான் சரி அப்படின்னா என்னது, உத்தரகாண்டுனா ஹேண்டு. அந்த ஹேண்டு ஓகே, அதில் ஜோராக எல்லாருமே ஹோலி கொண்டாடுறாங்க. அப்போ ஒருத்தன் கையில் செப்பலை மாட்டிக்கிட்டு தாண்டி விளையாடுறான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் தடியா செப்பலை கழட்டிட்டு விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. கழட்டி போட்டு விளையாடு அப்படின்னா அப்போ அவன் என்ன சொல்கிறான், சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஓகேவா? சரி, இதோட ஃப்ளோக் டான்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட் முடியுது. இன்னும் ஃப்ளோக் டான்ஸஸில் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரும். ஓகேவா? அது போக கம்மிங் வெனஸ்டே இல்லைனா தேர்ஸ்டேயில் இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸும் வரும். அது எப்போ வரைக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக CGL எக்ஸாம் வரைக்கும் வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் அடுத்து அப்டேட் சொல்கிறோம். தேங்க்யூ.